இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் இந்த ஒரு புக்கை யாராலையும் திரும்பி எழுத முடியாது. சாப்பாடு கூட காசு இல்லாம ஒரு சிங்கிள் மதரை எழுதின இந்த ஒரு புக்கு பல கோடி மக்களோட ஃபேவரட் புக்கா இருக்கு. யாரா அந்த ரைட்டர் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தான் ஜே.கே. ரவுலிங். 1965 ஸ்காட்லாந்துல தான் அவங்க பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஜே.கே.க்கு ஸ்டோரி புக்ஸை படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அண்ட் அவங்களோட 25 வயசு அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போய் இறந்தும் போயிருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க போர்ச்சுகலுக்கு போய் அங்கேயே ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் ஜே.கே.வை ரொம்பவே அபியூஸ் பண்ணிருக்காரு. இதனால ஜே.கே. அவங்களோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டே திரும்பி வந்திருக்காங்க. தன்னோட 10 வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு பினான்சியலா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சாப்பாடு கூட காசு இல்லாம நேரத்துல அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயத்தை மட்டும் எப்பயுமே அவங்க கைவிடல. அதுதான் ஸ்டோரி ரைட்டிங். தன்னோட ஸ்டோரி புக்கை எப்படியாச்சும் பப்ளிஷ் பண்ணா அது மூலியமா தனக்கு காசு கிடைக்கும்னு நினைச்ச ஜே.கே. 12 பப்ளிஷர் கிட்ட போறாங்க. அந்த 12 பப்ளிஷரும் அவங்களோட புக்கை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா தன்னம்பிக்கை இருக்காத ஜே.கே. ரவுலிங் எப்படியாச்சும் இந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணணும் முடிவு பண்றாங்க. இவங்களோட தன்னம்பிக்கை ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பப்ளிஷர் கிடைக்கிறாங்க. அண்ட் அவங்க இந்த ஒரு புக்கை 1997 அப்போ வேர்ல்டு வைடா பப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத வகையில உலகம் முழுவதும் 600 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆயிருக்கு. உலகம் முழுவதும் பல கோடி மக்களுக்கு இந்த ஒரு புக்கு ஃபேவரட் புக்கா மாறுனுச்சு. அண்ட் அந்த புக்கு பேரு ஹாரி பாட்டர்.